Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீக்லி ஸ்டாக்ஸ் டெக்னிக்கல் அனலைசஸ், அதாவது இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே வந்து பார்ட் 1 வீடியோ பார்த்தாச்சு. இந்த வீடியோ நான் வந்து ஃபினான்சியல் செக்டரில் எதெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்ஸ், அதாவது 150 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்ஸ் இருக்கும் ஃபினான்சியல் செக்டரில், அதாவது பேங்கிங்கில் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஏதாவது நீங்கள் ஹோல்டில் போட்டிருக்கீங்களா, இதை வாங்கலாமா விற்கலாமா அப்படின்ற டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆக்சுவலி நான் இந்த ஸ்டாக்ஸோட ஓப்பன் க்ளோஸ் ப்ரைஸ் எதையுமே டிஸ்கஸ் பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லாதனால நான் டைரெக்டாக டெக்னிக்கல் அனலைஸ்க்கு போயிட்டேன். ஸோ நீங்கள் அந்த டெக்னிக்கல் அனலைஸை வச்சு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோட எண்டில் வந்து மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸையும் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் அந்த ஸ்டாக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கரெக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு மேலே அப்ட்ரெண்ட் கொடுத்தது மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு அது வந்து ஒரு தெளிவான முடிவில் இல்லை. ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் இந்த 58 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நீங்கள் வாங்கணும். 58 ரூபா 59 ரூபா. ஸோ நான் இங்கே இன்னும் மார்க் அவுட் பண்ணிக்கிறேன். 59 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நீங்கள் வாங்கணும் இந்த ஸ்டாக்ஸ். வீக்லியிலே பார்ப்போம். வீக்லிலையும் பாருங்கள் ஒரு டோஜி விழுந்துருச்சு. ஸோ இது இப்போதைக்கு டிசிஷன் எடுக்கிறது ஒரு இக்கட்டான நிலைமை தான். ஏன்னா நம்ம சொல்ல முடியாது ஏறுமா இறங்குமா. நான் கொடுத்துற லெவலுக்கு மேலே வாங்க. அடுத்து டார்கெட் 65 ரூபா வரையும் போகும். இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஒரு 70 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஹோல்டில் போடலாமா விற்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இந்த லெவலில் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இந்த லெவலை ஃபாலோ பண்ணுங்கள். 51 ரூபாய்க்கிட்ட 50 ரூபாய்க்கிட்ட ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை ஒரு நிமிஷம் அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியாவா பேங்க் ஆஃப் பரோடா வந்தாலே பிகேன்னு நினைக்கிறேன். பேங்க் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன். பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ் தான். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் என்ன எதில் வச்சுக்கணும்னா இந்த லெவலில் வச்சுக்கணும். ஒரு 50 ரூபாய்க்கிட்ட வச்சுக்கணும். இந்த 50 ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் போகலாம். இல்லை லாஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து அப்புறம் வெளியில் போங்க. எதுக்கு தேவையில்லாமல் லாஸை புக் பண்ணிவிட்டு, எப்படி இருந்தாலும் ஒரு கரெக்ஷன்ஸ் வரதான் செய்யும். ஓகேங்களா, இப்போதைக்கு இப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் டவுன் வந்துட்டு மேலே போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் அந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன நடக்குது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் கரூர் வைசியா பேங்க். ஸோ இந்த பேங்க்கை பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிளியரான பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்கள், இதுதான் அருமையான பிரேக் அவுட். இதை கொடுத்துட்டு ஒரு ஐ போனது திடீர்னு ஒரு கரெக்ஷன்ஸ்க்காக வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வந்து இது வந்து எங்கே போகணும், 60 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வாங்குறா இருந்தால் 55 ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் வாங்கணும். அது கீழே வாங்காதீங்க. நீங்கள் இந்த ரேஞ்சை வந்து 51 ரூபான்றதை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்குங்க. ஓகேங்களா, இதுக்கு மேலே தான் வாங்கணும். 55 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கணும். ஸோ நம்ம ரென்கோவில் போட்டு பார்ப்போம் கரூர் வைசியா பேங்க் ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்குதான்னு. ஸோ இங்கே பாருங்கள், நான் கொடுத்த மார்க் இந்த தான் மார்க்கை தாண்டிடுச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் 60 ரூபா போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. ஓகேங்களா, கரூர் வைசியா பேங்க் ரொம்ப நாள் கழித்து ஓரளவு அப் ட்ரெண்ட் வந்துருந்துச்சு இந்த ஸ்டாக்ஸு. ஸோ இப்போதைக்கு பொறுமையாக இருங்க, கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் நடக்குது. இந்த இடத்துல வேறு ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு எக்ஸாக்ட்லியாக. நம்ம பொறுத்திருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து டே வைஸ். வீக்லி பார்ப்போம் அது எப்படி ட்ரெண்டு காமிக்குது அப்படின்னு. வீக்லியில் இப்போதைக்கு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் முடிவில் தான் தெரியும் இது வந்து எங்கே போய் முடியுதுன்னு. ஸோ இது அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அடுத்த லெவல் 60 ரூபா கண்டிப்பாக போகுங்க. ஓகேங்களா, ஃபைன். இதுதான் வந்து கரூர் வைசா பேங்க்கோட இப்போதைக்கு ஸ்டேட்டஸ். இந்த பை அண்ட் எக்ஸிட்டை பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களே, ரொம்ப நாள் கழித்து ஒரு அருமையான பிரேக் அவுட் கொடுத்துருக்க ஸ்டாக் இது. கரூர் வைசா கம்பேர் பண்ணோம்னா இதுதான் உண்மையான பிரேக் அவுட். இங்கே பாருங்கள், 2019 நினைக்கிறேன், 2019 டிசம்பர்னு வச்சுக்கோங்க கரெக்டாக. இந்த அப்போ இருந்த ஹையை ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஓரளவு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 தடவை ஹையை வந்து
இது வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அந்த பாருங்க, இது ஒரு ஒன்றா. ஸோ இந்த இடத்துல ஒன்று, இது ஆக்சுவலி கிடையாது, ஓரளவு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒன்று. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஹையை தொட்டுட்டு மறுபடியும் இறங்கிருச்சு, அப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, மறுபடியும் ஹையை தொட்டுட்டு இறங்கிருச்சு. இப்போ இந்த இடத்துல இறங்கலை, டக்குன்னு மேலே போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்து சூப்பராக போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து டே வைஸில் பார்ப்போம் என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு. ஸோ டே வைஸ்லேயும் பாருங்கள், நம்ம கொடுத்த மார்க்கை பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும், 105 ரூபாய். இப்போ 117 ரூபா போயிடுச்சு. ஸோ என்னோட டார்கெட் 130 ரூபா. ஸோ நான் ரெங்கோவில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் என்னோட டார்கெட் எவ்வளோதுன்னு. ஸோ 140 இல்லை 130 அந்த ரேஞ்சுக்குள்ள வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 மினிட். ஸோ இங்கே வாருங்க, 130 ரூபாய்க்கிட்ட வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சை வச்சுக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். 130 ரூபா, இதுதான் அடுத்த லெவல் டார்கெட். இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அடுத்து 140, அதுக்கடுத்து 160 ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெங்கோலே சூப்பரான ஒரு பிரேக் அவுட் காட்டியிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்க, இப்படி போயிட்டு அடுத்து இறங்கிட்டு இங்கே கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ இந்த கரெக்ஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இப்படி தான் நம்ம ஸ்டாக்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கரெக்ஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ட்ரி கொடுத்துருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்ல என்ட்ரி ஆயிடுச்சு. இந்த ஆல் டைம் ஹை இல்லை, 52 வீக்ஸ் ஹைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அதுவே வந்து இது வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அருமையாக. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா இது என்னோட இதில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன். யாராவது வாங்குறாங்கன்னா இப்போவே கொஞ்சம் எஸ்ஐபி மெத்தடில் வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ரெண்டாவது, வேலைக்கிழமை வரையும் எதுவும் வாங்காதீங்க. ஆர்பிஐயோட ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அது பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமானு பொறுத்து தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்ம பார்த்த 3 ஸ்டாக்ஸ்: பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைசியா பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ நான் வந்து பேங்க் ஆஃப் பரோடா ஃபஸ்ட்டு பிளேஸ், கரூர் வைசியா செகண்ட் பிளேஸ், அதுக்கடுத்து தேர்ட் பிளேஸ் இந்த ரேஞ்சில் வச்சுருக்கேன். ஸோ நான் என்னோட சஜஷன் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தான் வாங்க. அடுத்த லெவல் 130, ஓகேங்களா? அந்த டார்கெட்டை தொட்டுச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். கரெக்ஷன் வருமா வராதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சொல்ல முடியாது, இப்படி போயிட்டு டக்குன்னு இங்கே வந்துட்டு மறுபடியும் இப்படி போகலாம், இல்லை மறுபடியும் இப்படி இறங்கிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்விங்காக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். லாங் டேர்ம்லாம் தேவையில்லைங்க இப்போதைக்கு. அண்டு வேலைக்கிழமை வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃபிஐயோட இது ஆர்பிஐயோட இது வருது, மீட்டிங் வருது, அதனால். ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து முக்கியமாக வந்து நிஃப்டி தான். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் நினைக்கிறேன், இப்படி போகும் நம்பாதீங்க, போயிட்டு இறங்குன்னே அதே மாதிரி இறங்கிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஏறுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கு. ஸோ நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும், இது ஏறுமா இறங்குமா அப்படின்றது. இங்கே இந்த இடத்துல ஒரு டோஜி மாதிரி ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி காட்டுது. ஆனால் என்னோட நிலைமை இது டார்கெட் என்ன, இதை தாண்டினா தான் நான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். நேரம் 17,700க்கு மேலே போனால் தான் சொல்ல முடியும், இல்லை 17,500ஆவது பிரேக் பண்ணணும், அதை போனால் தான் தாண்ட முடியும். அடுத்து இன்னொன்று சப்போர்ட் பாருங்களேன், 17,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை மட்டும் பிரேக் பண்ணிச்சு, ஆமாம் அவ்வளோதான், நம்ம காலி. 15,800 வரையும் போனாலும் போகும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள், 1 2 3 இன்னையோட சேர்த்து 4 தடவை 17,000 வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை நம்ம பார்த்துடலாம். இதுதான் பேங்க் நிஃப்டி, அதுவும் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி காட்டுது. பொறுமையாக இருங்க. பேங்க் நிஃப்டியில் நீங்கள் எதுவும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா 38,700க்கு மேலே போனால் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். அண்டு ஆர்பிஐயோட இது வர்றதுனால அது நம்ம பொறுத்து இருந்தால் அதையும் பார்க்கணும். ரெண்டாவது என்னென்னா, இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரஷ்யா அண்டு உக்ரைனோட இஷ்யூஸ் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி எல்லா ஆர்மியும் வந்து ரஷ்யாவோட ஆர்மி ஃபுல்லாக வந்து சுற்றி நிப்பாட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ ட்ரூப்ஸ் நிப்பாட்டியிருக்காங்கன்னு, 1,00,000 ட்ரூப்ஸ்கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. அதே மாதிரி யூஎஸும் இறங்கிருச்சு, ஜெர்மனியும் இறங்கிருச்சு. ஒரு சின்னதாக ஒரு குண்டு போட்டாலும் கூட போதும், சரியான அடியை வாங்கிடும் நம்ம மார்க்கெட்டு. இது எப்படின்னா, இந்த நியூஸை இன்னைக்கு இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பிரைம் மினிஸ்டர் போய் பேசியிருக்காரு. ஸோ அதை கிண்டல் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க லாங் டேபிளில் 2 பேரும் பேசுகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன ப்ராப்ளம்னா, இவங்க யாராவது ஒரு இடத்துல ஒரு பாமோ ஏதோ வெடிச்சிருச்சு, இல்லை டெரரிஸ்ட் மாதிரி அட்டாக் உக்ரைனில் நடந்தால் கூட அது வந்து பயங்கரமான வாலட்டிலிட்டியை வந்து மார்க்கெட்டில் வந்து உண்டாக்கும். ரெண்டாவது, எஃப்ஐஐ பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நினைக்கிறேன் கண்டினியூஸாக விற்றுக்கிட்டே வராங்க. என்னைக்கு தான் வாங்க ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கே தெரியல.
ஓகேங்களா? ஜனவரியிலயும் பயங்கரமா வித்திருக்காங்க. டிசம்பர்லயும் வித்திருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏதாவது புதுசா ஸ்டாக் வாங்க போறீங்கன்னா, இந்த நியூஸ வந்து கொஞ்சம் ஓரளவு நியூட்ரலைஸ்ட் ஆகுற வரையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எப்படின்னா, நம்ம அம்மா வந்து இட்லி சாப்பிட்டாங்க, இடியாப்பம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீடியா வந்து பரபரப்பா வச்சிருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போதைக்கு வெறும் பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு இருக்கும். கட கட கடன்னு அந்த நிலைமைக்கு இப்போதைக்கு நம்ம மாறிட்டோம். ஸோ இத பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ! என்னாச்சு? எதுவும் நடந்துருச்சா? அப்படின்னு. இவர் வேற ட்ரூப் அனுப்புறாங்க. ஜெர்மனி வேற ஒரு சைடு சேர்ந்துருச்சு. அப்புறம் லண்டன் அண்ட் யூஎஸ்ஏ இவங்க எல்லாம் ஒரு சைடு சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்கேஸ் ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா நேச்சுரல் கேஸ் அது வந்து அடி ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் எந்த ஸ்டாக்ஸ் நல்லா பிரேக் அவுட் கொடுக்குது, எது என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத ஒரு அனலைஸ் வீடியோவை நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பை பாய்.